ஊர்லேருந்து வீட்டுக்கு வந்தா, வீட்ட கிளீன் பண்ற வேலையோட, வெளில கிளீன் பண்ற வேலை தான் பெருசா இருக்கு. வீட்டு வாசல்லயே நெல்லிக்கா மரம், கொய்யாப்பழம் மரம்ன்னு சொல்லிட்டு எல்லா மரமும் இருக்கிறனால சுத்தி சுத்தி இல தான். நம்ம 10 நாளைக்கு வரலன்னா, வீடே இல ரொம்பி போயிரும் போல. அந்த மாரி ஆயிடுது. அதனால வந்ததும் கிளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களுக்கு தெரியும் வீடு ரொம்ப மோசமா தான் இருக்கும்ன்னு சொல்லிட்டு. அதனால வரும்போதே வீட்லேருந்து மம்புட்டி ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டோம். மம்புட்டிக்கு இங்க வேலை கிடையாதுல்ல. அங்க தான் ஊர்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு வந்தாச்சு. மணத்தக்காளி கொடி அதுவே வந்துருந்துச்சு. அவ்ளோ கீரை சூப்பரா இருந்துச்சு. அத மட்டும் விட்டுட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணி விடுங்கப்பான்னு சொன்னேன். என்னமோ நல்ல மூட்ல இருந்திருப்பாங்க போல. அதனால எனக்கு சுத்தமா கிளீன் பண்ணி குடுத்துட்டாங்க. எனக்கு இந்த மம்புட்டி புடிச்சு கிளீன் பண்ணலாம் தெரியாதுங்க. அதனால அவங்கள்ட்ட விட்டுட்டேன். சைடுல ரோஸ் வச்சிருந்த இடம், பின்னாடி கத்திரிக்கா செடிலாம் வச்சிருக்கேன்னா, அது ஃபுல்லாவே வெறும் புல்லு மொளச்சு கிடந்துச்சு. அது எல்லாத்தையுமே கொத்தி எடுத்துட்டாங்க. ஃபுல்லா கிளீன் பண்ணி பார்க்கும்போது தான் அவ்வளோ நிம்மதியா இருந்துச்சு. மல்லிப்பூ செடி தானா வந்தது தான். ஆனா, அதுல பூவே பூக்க மாட்டேங்குது. வெறும் இலையா இருந்துச்சு. அதனால ஃபுல்லா எனக்கு கட் பண்ணி விட்டுருங்க. வேர மட்டும் விடுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா கட் பண்ணி கையோட கொண்டு போய் போட்டாச்சு. இல்லன்னா அது அப்படியே கடந்து போயிரும். அப்புறம் இலையெல்லாம் மட்டும் இருந்துச்சுல்ல, அது கொஞ்சம் காஞ்சிருந்துச்சு. அதனால அத மட்டும் எரிச்சு விடலான்னு எரிச்சு விட்டுருந்தோம். பின்னாடி உள்ள செடிலாம் தண்ணி ஊத்துறதுக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அதனால மோட்டர் ஃபுல் ஆயி வரும்ல தண்ணி, அந்த தண்ணி அப்படியே பின்னாடி பக்கமா விட்டுட்டோம். அழகா பார்த்து கட்டி விட்டாச்சு. இனிமே தண்ணி ஊத்துற வேலை இல்ல. அதுவே பாய்ஞ்சுக்கும். மல்லிப்பூ செடி மட்டும் கட் பண்ணும்போது நெறைய வேர் இருந்துச்சா, அத மட்டும் எடுத்துட்டு வந்து நம்ம ரோஸ் வச்சிருக்கோம்ல, அது பக்கத்துலயே வச்சு விட்டுருக்கேன். பாப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. கிளீன் பண்ணதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.